காவல்துறை எஃப்ஐஆரில் தவறான தகவல் என்று ஆனந்த் தரப்பு வாதம் வைத்திருக்கிறார்கள். அதேபோல தமிழக அரசு தரப்பிலிருந்தும் அவருடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அங்கு தொடர்ந்து இரண்டு தரப்பிலும் என்னென்ன பேசப்பட்டு வருகிறது என்ற கள தகவல்களை சொல்லுங்க மாரிசாமி. அதான் இதுவரைக்கும் அவங்க அதாவது இந்த முன்ஜாமீன் மனுவானது ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க. அந்த தாவேகாவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்றாங்க. அந்த மனு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் அவங்க தரப்பு, அதாவது அரசு தரப்புல முதல்ல கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மனுதாரர் தரப்பு, அந்த தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் பேசும்போதுதான் இது அதிகமான மக்கள் நடமாடக்கூடிய பகுதி, போக்குவரத்து அதிகமா இருக்கும், குறுகிய சாலையா இருக்கு அப்படின்றதுனால இவங்க ஏற்கனவே எங்களுக்கு அனுமதியை மறுத்திருக்கலாம், இவங்க மறுக்காம அனுமதி கொடுத்துட்டாங்க. அது போக இந்த காவல்துறை தடியடி நடத்தினது மக்கள் எல்லாம் கூட்டின பிறகுதான் அந்த தடியடியை நடத்தினாங்க அப்படின்றது. பொதுக்கூட்டம் நடத்திய போது மக்கள் கூட்டம் வந்தது, இங்கும் வரும் என காவல்துறை கணிச்சிருக்கணும், அதற்கு நாங்கள் அதிக புலமை பெற்றவர்கள் அல்ல அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. அதாவது காவல்துறை தான் இதை கணிச்சிருக்கணும், மத்த ஊர்ல எல்லாம் எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க போலீஸ் போர்ஸை ரெடி பண்ணிருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்த எங்களுக்கு கொடுத்துருக்கணும். அதுல நாங்க ஒன்னும் புலமை பெற்றவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த கருத்து என்னன்னா, அதாவது ஒரு நாளைக்கு முன்பாகவே வேறு இடத்தில் அந்த இது நடத்துறதுக்கு, பிரச்சார கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கோரி முறையிட வந்தோம். அன்று நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அன்று முறையிட இயலவில்லை. அதனால் வேலுச்சாமிபுரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துற நிலை வந்துவிட்டது அப்படின்னு நிர்மல்குமார் தரப்பில் ஆஜராகிற வழக்கறிஞர் பேசுறாரு. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே நாங்க நீதிமன்றத்தை முறையிட வந்தோம் அனுமதி கேட்டு. அன்னைக்கு வந்தப்ப நீதிமன்றத்துக்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல்னு ஒரு இது வந்துருச்சு. அதனால நீதிமன்றம் சரியான நேரத்துல செயல்படல, அதனால எங்களால அன்னைக்கு முறையிட முடியல, அதனாலதான் இந்த இடத்துல நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்றத சொல்றாங்க. இந்த மாதிரியான வழக்கு வாத பிரதிவாதங்கள் தான் போயிட்டு இருக்கு. இது முடிவடையும் தருவாயில தான் அவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுமா அல்லது ஏதாவது இந்த வழக்கை ஒத்தி வைப்பாங்களா, ஏதாவது போலீஸ் தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி எதுவும் ஒத்தி வைப்பாங்களா, இல்ல வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுமா அப்படின்ற தகவல்கள்லாம் இன்னும் சிறிது நேரத்துல தெரிய வரும். இது வரைக்கும் அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா, அதாவது இவர்கள் மேல் தவறில்லை. அந்த முன்ஜாமீன் மனுவிலேயே என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, புஷி ஆனந்த் அப்புறம் நிர்மல்குமார் தரப்புல நாங்கள் ஒரு கண்ணியமான ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கௌரவமான பதவியில இருக்கோம், கௌரவமான தகுதியில இருக்கோம், நாங்க கைது செய்யப்பட்டா எங்களுடைய அன்றாட பணியெல்லாம் மிகவும் பாதிக்கும், அது போக கைது செய்யப்பட்டால் பாதுகாப்பு கூட எங்களுக்கு உறுதி செய்யப்படாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் சொல்லிதான் முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க. முன்ஜாமீன் கேட்டிருக்கிறதுக்கு இந்த மாதிரியான வாத பிரதிவாதங்கள் வைக்கிறாங்க. என்னன்னா, நாங்க கரெக்டா இந்த போலீஸார் தான் இதை ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் இதுக்கு முன்னாடி 2-3 ஊர்ல கூட்டம் நடத்திட்டாரு. அங்கெல்லாம் எவ்வளவு கூட்டம் வந்துச்சு அப்படின்றத போலீஸார் கணிச்சு இங்க எவ்வளவு கூட்டம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரியான இடம் கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு போலீஸ் போர்ஸ் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவங்க நினைச்சிருக்கணும். அவங்க எங்களை இந்த இடத்த தான் கொடுத்தாங்க, அதனால நாங்க இங்க நடத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதையும் மீறி நாங்க நீதிமன்றத்தை முறையிடுறதுக்காகவும் முயற்சி பண்ணோம். அன்னைக்கு கோர்ட்டு சரியான நேரம் இது இல்லை, அதாவது ஒரு வெடிகுண்டு பாம் ஸ்குவாடு இதெல்லாம் ஒரு பாம் த்ரெட்டனிங் வந்துருச்சு, வெடிகுண்டு மிரட்டல் நீதிமன்றம் செயல்படல, அதனால எங்களால வர முடியல அப்படின்றதையும் அவங்க தெளிவுபடுத்தி அந்த வாத பிரதிவாதங்கள் இருக்கு. அது போக காலியான ஆம்புலன்ஸ் ஒண்ணு கூட்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு, யாருமே நோயாளிகள் இல்லாத காலியான ஆம்புலன்ஸ் ஒண்ணு கூட்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. இதுவும் அந்த கூட்ட நெரிசல் ஆகுறதுக்கான காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கூட்ட நெரிசலுக்கு யார் காரணம், யார் மீதும் தவறு இருக்கலாம், அதாவது இதுக்கு யாரு காரணம்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல, யார் மேலேயும் தவறு இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. விபத்துகளை விபத்துகளாக பார்க்க வேண்டும், அதற்காக பொதுச் செயலாளர் மீது எப்படி வழக்கு பதிவு செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது விபத்துகளை இது ஒரு விபத்து தான். ஏற்கனவே உங்களோட வாதத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட செயல் அல்ல, இது விபத்து, இதை விபத்தாகத்தான் பார்க்க வேண்டும்ன்றாங்க. விபத்துகளை விபத்தாக பார்க்க வேண்டுமே தவிர அதற்காக கட்சியோட பொதுச் செயலாளர் மேல போய் வழக்கு பதிவு செஞ்சீங்கன்னா என்ன பண்றது அப்படின்றத அந்த வக்கீல் அவருடைய வாதத்தை வைக்கிறாரு.
அடுத்த அரசு தரப்புல இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே இவங்க சொன்ன வாதங்களுக்கும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன அவர் என்ன உத்தரவு வழங்க போகிறார், அந்த உத்தரவுல என்ன இருக்கு அப்படின்றது தெரிய வரும். அது உத்தரவு முன்ஜாமீன் வழங்கியும் உத்தரவிடலாம், அல்லது முன்ஜாமீன் வழக்கை டிஸ்மிஸ் செய்தும் உத்தரவிடலாம், அல்லது முன்ஜாமீனுக்கு கேட்ட வழக்குல அரசு பதில் மனு தாக்கல் செய்யட்டும், நம்ம பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி 1 வாரமோ 2 வாரமோ டைம் கொடுக்கலாம். ஏன்னா காலையில கூட நடந்த அந்த பொதுநல வழக்கு விசாரணையில 2 வாரங்கள் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும். ஒரு பொதுநல வழக்கு ஒரு 7 பொதுநல வழக்குகள் விசாரணைக்கு வந்துச்சு. மாரிசாமி சொல்லுங்க. இதோட விளைவு இப்ப சப்போஸ் இதை தள்ளி போட்டாங்கன்னா இடைப்பட்ட காலத்துல அரசு அவங்களை கைது செய்ய முடியுமா? அதாவது நார்மலா ஒரு சாமானிய மனிதர் முன்ஜாமீன் கேட்டாரு அப்படின்னு சொன்னா முன்ஜாமீன் போட்டிருக்கோம்னாலே போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடும். முன்ஜாமீன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் போட்டிருக்காங்கன்னா அவங்க இனிமேல் வேற எங்கேயும் தப்பித்து ஓடிவிட மாட்டார்கள் அப்படின்ற அறிகுறி. அதாவது ஆஃப் த ரெக்கார்டா அவங்கள போலீஸ் ரொம்ப தேட மாட்டாங்க. அதாவது சாதாரண மனிதனுக்கு இது ஒரு பெரிய விவகாரம், ஒரு அரசியல்ல உற்று நோக்குற விவகாரம் எப்படி இருக்கிறதுனால இதுல என்னன்னா கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது அரசாங்கத்தோட காவல்துறையோட உத்தியை பொறுத்து இருக்கு சார். இன்னைக்கு 3 வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஒண்ணு முன்ஜாமீன் கொடுக்கலாம், இல்ல இந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யலாம், இல்ல விளக்கம் கேட்டு இன்னொரு தேதிக்கு இதை போஸ்ட்போன் செய்யலாம். ஆமா, அந்த 3 இதுக்கு இருக்கு. அதாவது ஒரு முன்ஜாமீன் மனு மீதான விசாரணைன்னு வரும்போது அதுக்கு 3 விதமான மனுவை ஏத்துக்கிட்டு முன்ஜாமீன் கொடுத்துட்டு ஒரு நல்ல நிபந்தனைகளுடன் கூடிய முன்ஜாமீன் கொடுக்கலாம். இவங்க சென்னையிலயோ இல்ல எங்க ஏதாவது அவங்க சொல்ற போலீஸ் ஸ்டேஷன்ல அல்லது நீதிமன்றத்துல தினசரி கையெழுத்திடணும் அப்படின்ற நிபந்தனைகளை போட்டு அந்த நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணி அவங்க முன்ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் கொடுக்கலாம். அல்லது இல்ல முன்ஜாமீன் கொடுக்க முடியாது, இது ஒரு பெரிய விவகாரம், இந்த விவகாரத்துல நாங்க முன்ஜாமீன் கொடுக்க விரும்பல, முன்ஜாமீன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அதை தவிர்த்து விடலாம். இல்ல முன்ஜாமீன் சம்பந்தப்பட்டது காவல்துறையும் அரசு மட்டும்தான், அது அவங்க பதில் மனு தாக்கல் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.